ஏண்டா மாட்டு அடிக்கிற மாதிரி உன்னை அடிச்சு விசாரிச்சோம், கடைசி வரைக்கும் உண்மையே சொல்லாம சாதிச்சிட்டல நீ. இருடி, கோர்ட்ல உன்னை ஜட்ஜ் ரிமாண்ட் பண்ணட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. என்கிட்டயும் உன் வேலையெல்லாம் காட்டிட்டு இருக்கியா? ஹலோ. ஹலோ, இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரனா? ஆமா, சொல்லுங்க. நீங்க இப்போ இந்துவோட மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆன கில்லரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்கல்ல? ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் யாருங்கிற கேள்வி வேண்டாம் சார். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அது மட்டும் என்னன்னு கேளுங்க. ஏமா, நீ யாருன்னே தெரியாம நீ சொல்றத நான் எப்படி கேக்குறது? சார், முதல்ல விஷயத்த கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே என்னோட கால் எவ்வளவு முக்கியம்னு புரியும். சரி, சொல்லுங்க. இப்ப நீங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு போற கில்லரை ரிலீஸ் பண்ணிடுங்க. அதாவது தப்பிக்க விட்டுருங்கன்னு சொல்றேன். ஹலோ, யார் நீ? போன் பண்ணி அக்யூஸ்ட தப்பிக்க விட சொல்ற? அவ்வளவு தைரியமா உனக்கு? உன் போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி உன்னை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவேன், ஜாக்கிரதை. சார் சார், அவசரப்படாதீங்க. நான் இப்ப அப்படியே லைன்ல இருக்கேன். நீங்க உங்களோட போன்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஹலோ மேடம். என்ன சார், உங்க அக்கவுண்ட்ல 3 lakhs கிரெடிட் ஆயிருக்குன்னு மெசேஜ் வந்திருக்கா? ஆமா மேடம். அத வெறும் அட்வான்ஸா வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கில்லரை விட்டுட்டீங்கன்னா இதே போல ஒரு 3 lakhs உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். ஆமா சார், நீங்க வேலைய முடிச்சதும் within 2 minutesல உங்க அக்கவுண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிடும். ஓகே தானே? சரி, ஓகே மேடம், நீங்க போனை வைங்க, நான் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நம்பலாம்ல மேடம்? என் நேர்மை மேல சந்தேகப்படாதீங்க. பணத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி, வச்சிடறேன் மேடம். ஓகே. டிரைவர் சார். கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடம் வரும். ஓகே சார். அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டு. சரிங்க சார். கோர்ட்டுக்கு போக டைம் ஆகுது சார். ஓ, நீ சைலண்டாரு. டிரைவர், நான் சொன்ன இடத்துல வண்டியை நிப்பாட்டு. ஓகே சார். புரியுதா? யோ, அவனை கீழே இறக்கி விடியா. எதுக்கு சார்? சொன்னதை செய். ஏய், இறங்குடா. ஏய், இறங்குடான்னு சொல்றேன்ல, இறங்குடா. எதுக்கு? இறங்குறார். இறங்குடா. சார் சார் வேணாம் சார். சார் என்ன விட்டுருங்க சார். சார் எங்க சார் கூட்டு வந்தீங்க என்ன? சார். யோ, அவன் லாக் ஓபன் பண்ணு. சரிங்க சார். சார் என்ன சார் பண்றீங்க? ஐயோ சார். சார் சார் சார், என்ன சார் இது? சார் நீங்களா ஏதோ பிளான் பண்ணி தானே இதெல்லாம் பண்றீங்க? வேணாம் சார். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. இப்ப நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க போற. ஓடுற. சார் ஏன் சார் என்ன ஓட சொல்றீங்க? ஏன் என்ன ஓட விட்டு என்கவுண்டர் பண்ண போறீங்களா? ஏய், அந்த சீன்லாம் இங்க இல்ல, பேசாம ஓடு. இல்ல சார், எனக்கு பயமா இருக்கு, நான் ஓட மாட்டேன். ஓட மாட்டியா? சார் சார் என்ன சார்? சார் வேணாம் சார். சார், என்ன சார் பண்றீங்க? யோ, இது மர்டர் சார். யோ, அது தெரியாமலையா ஓட சொல்றேன்? இல்ல வேற விஷயம் இருக்கியா? நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். இப்ப நீ அமைதியா இரு. டேய், ஓடுற. சார்
யோ அவனை இப்ப நம்ம தப்பிக்க விடல. கோர்ட்டுக்கு அக்யூஸ்ட கூட்டிட்டு போகும்போது அவன் நம்மள அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சிட்டான். புரியுதா? புரியுது சார். அது வண்டியில இருங்க. ஓகே ஓகே சார். டேய், நீ கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன்னு நினைச்சா இந்த பக்கம் என்ன தலை தெறிக்க ஓடி வர? ஒருவேளை போலீஸ் கிட்ட எதுவும் தப்பிச்சிட்டியா? மேடம் ரொம்ப நடிக்காதீங்க. போலீஸ்க்கு பணம் கொடுக்கறதா சொல்லி என்னை தப்பிக்க விடுற மாதிரி தப்பிக்க விட்டு போட்டு தள்ளுறதானே உங்க பிளானு? டேய், இன்ஸ்பெக்டர் கிட்ட பணம் கொடுத்து உன்னை தப்பிக்க வச்சது என்னவோ நான் தான். ஆனா உன்னை போட்டு தள்ளுறது என்னோட பிளான் இல்ல. ஆனா சீக்கிரமே அப்படி ஒரு பிளான் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மேடம் மிரட்டுறீங்களா? மேடம் ஸ்டேஷன்ல வந்தவங்க கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியும்ல. வீணா என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க மேடம். சாரதாமும் இப்ப ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. ஒழுங்கா நான் கேட்குற அமௌண்ட்டை செட்டில் பண்ணீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அதை விட்டு இந்த போலீஸ் எல்லாம் விட்டு பூச்சாண்டி காட்டுற வேலையை என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, நான் என்னோட கிரிமினல் வேலையை உங்ககிட்ட காட்ட வேண்டி இருக்கும். டேய், இன்ஸ்பெக்டருக்கு 6 லட்சம் கொடுத்து உன்னை தப்பிக்க வச்ச எனக்கு கூட ஒரு 10 லட்சம் ரூபாவை கொடுத்து உன்னை போட்டு தள்ளி இருக்க முடியாதா என்ன? உன்னை சாகடிக்கிறது என்னோட நோக்கம் இல்ல. தேவையில்லாம எனக்கு அகைன்ஸ்டா மாறணும்னு நினைச்ச அது உனக்கு நல்லதில்ல. மேடம் நான் உங்களுக்கு விசுவாசமா தான் இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனா நீங்க தான் என்ன அப்பப்ப சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எனக்குலாம் எந்த தப்பு பண்ற எண்ணமும் கிடையாது. என் கேரக்டர் என்னன்னு உங்களுக்கே தெரியும். தம்பி, உன் கேரக்டர் பத்தி எனக்கு தெரியும். ஆனா என் கேரக்டர் பத்தி தான் உனக்கு சரியா தெரியல. நான் யாருன்னு இப்ப காட்டுறேன் பாரு. இந்த வீடியோல இருக்கிறது உன் பொண்டாட்டியும் பொண்ணுமான பாரு. என் பொண்ணு ஜெயந்தி. பொண்ணு பண்ணாதீங்கடா. எப்படி என் ஆளுங்க உன் பொண்டாட்டி கழுத்துலயும் உன் பொண்ணு கழுத்துலயும் பக்காவா கத்தி வச்சிருக்காங்கல்ல? என்ன போட சொல்றவா? ஒண்ணு பண்ண வேண்டாம் மேடம், விட்டுற சொல்லுங்க மேடம். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுருங்க மேடம். நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் மேடம். இப்ப புரிஞ்சுதா என் கேரக்டர் என்னன்னு? கோழிக்கு கொலை பண்ற உனக்கே இவ்ளோ திமிர் இருந்தா கோடியில பொருள்னு நினைக்கிற எனக்கு எவ்ளோ திமிர் இருக்கும்? மேடம் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் மேடம். ப்ளீஸ் என் குழந்தையும் ஒய்ஃபையும் மட்டும் விட்டுற சொல்லுங்க மேடம். இங்க பாரு, உன் ஃபேமிலிய நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் உனக்கு ஒரு வார்னிங் கொடுத்தேன், அவ்வளவுதான். நீ ஒரு திறமையான வேலைக்காரன். உன்னோட ஹெல்ப் எனக்கு எப்பவுமே தேவைப்படும். அதே மாதிரி பணம் சம்பந்தமா என்னோட ஹெல்ப்பும் உனக்கு நிறைய தேவைப்படும். எதுக்கு நாம வீணா முட்டிக்கணும்? நீ கேட்ட மாதிரி 25 லட்சம் ரூபாய என் கல்யாணம் முடிஞ்சதை நான் ரெடி பண்ணி தந்துடுறேன். சரிங்க மேடம். அது வரைக்கும் இந்த மாதிரி போலீஸ் கிட்டயோ எழுதுகிட்டயோ மாட்டிக்காம இரு. அது போதும். ஓகே மேடம். இனிமே நான் கொஞ்சம் கவனமா இருக்கேன் மேடம்.
சரி, நான் உன்னை நம்புறேன். கார்ல ஏறு, நானே உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன். டாடி, ஏன் டாடி ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லடா. இல்ல டாடி, நீங்க போய் சொல்றீங்க. அம்மாவை நினைச்சு தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் டாடி, அந்த கில்லர் அம்மாவை கொலை பண்ண சொன்னது யாரும் சொல்லல. அதுக்கு தானே இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனால ரொம்ப நாள் உண்மையை மறைக்க முடியாது டாடி. எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் அம்மாவை கொலை பண்ண சொன்னது யாருன்னு தெரிஞ்சிரும். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க டாடி. சரிடா, நான் ஃபீல் பண்ணல. ம், சரி, நீங்க போய் படுங்க. அம்மா, நீங்களா சாப்பிட்டீங்களா? இன்ஸ்பெக்டர் ஏன் கால் பண்றாரு? இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க சார். சார், ஒரு தப்பு நடந்து போச்சு சார். என்னாச்சு சார்? அந்த கில்லர் தப்பிச்சிட்டான் சார். என்னது, தப்பிச்சிட்டானா? ஆமா சார், கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில அவன் எங்களை அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் சார். அது சொல்லதான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். சார், சார் எப்படி உங்களால இவ்வளவு அலட்சியமா இருக்க முடியும் சார்? எப்படியும் அவனை 24 ஹவர்ஸ்ல ஒரு தனி டீம் ஃபார்ம் பண்ணி அவனை கண்டிப்பா பிடிச்சிருவோம் சார். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். ச்சே. நான் அவனை அப்பவே கொன்றுப்பேன். இந்த சுடர் தான் என்னென்னமோ பேசி என் மைண்ட மாத்திட்டா. அவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். யாரையும் இனி நம்ப முடியாது. இனி என்ன பண்ணணுமோ நானே பண்றேன். நான் அவனை விட மாட்டேன். அவன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சிருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இன்னைக்கு அவனோட முடிவு என் கையில தான். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் சரி, இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். விடுங்க, விடுங்க. விடுங்க, என்னை விடுங்க எல்லாரும். என்னை எல்லாரும் விடுங்க. அவனை நான் சும்மா விட மாட்டேன். என் இந்துவை கொன்னது மட்டும் இல்லாம அவனை யார் கொல்ல சொன்னாங்கிறதையும் மறைச்சிட்டான். அவன் இனிமே உயிரோட இருந்தா என்ன பிரயோஜனம்? சாகட்டும். இன்னைக்கு இந்த துப்பாக்கியால ஷூட் பண்ணி அவனை சாகடிக்கிறேன். தள்ளுங்க, தள்ளுங்க, தள்ளி போங்க, தள்ளுங்க, விடுங்க. அபி, என்ன பண்ற? படி விடு. இல்ல டாடி, நான் உங்களை போக விட மாட்டேன். ப்ளீஸ் டாடி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க டாடி. நீங்க அந்த கில்லரை எதுவும் பண்ண கூடாது. அபி, அவன் உன் அம்மாவை கொன்னவன். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அவனுக்கு எப்படி சும்மா விடுறது? நீ படி விடு, நான் போகணும். இல்ல டாடி, நான் விட மாட்டேன். நீங்க போக கூடாது. சொல்றது இல்ல கேளு. டாடி, நான் விட மாட்டேன் டாடி, விட மாட்டேன். அம்மாவை கொன்னதுக்காக நீங்க அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறீங்களா? அவன் அம்மாவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். இப்போ நீங்களும் எங்களை விட்டு பிரிய பாக்குறீங்களா?
இவ்வளவு நாள் அம்மா இல்லாம கஷ்டப்பட்டோம் நாங்க. இனிமே அப்பாவும் இல்லாம கஷ்டப்படணுமா டாடி? ப்ளீஸ் டாடி, உங்க கோவத்தெல்லாம் எங்களுக்காக விட்டுருங்க டாடி. அம்மாவை கொலை பண்ணவங்களுக்கு சாமி தண்டனை கொடுக்கும். உங்களை விட்டு எங்களால பிரிஞ்சு இருக்க முடியாது. எங்களுக்கு அம்மாவை எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவு உங்களையும் பிடிக்கும் டாடி. தங்களை விட்டாதீங்க டாடி. சாரி அஞ்சலி, சாரி. கோவம் என் கண்ணை மறைச்சிருச்சு கண்ணா. டாடி எப்பவுமே உங்களை தனியா விட மாட்டேன். எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். டாடி, நீங்க கன் எடுத்ததும் நாங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம். இல்லம்மா, இனிமே கண்ணை எதுக்காகவும் நான் எடுக்க மாட்டேன். எனக்கு நீங்க எல்லாரும் தான் முக்கியம். உங்க வாழ்க்கை தான் முக்கியம். எல்லாத்தையும் மறந்துடுறேன். சீரியஸா வாங்க. என்ன சுடர், பலமான யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாக்கா, இந்து மேடமை கொலை பண்ண கில்லர் இருக்கான்ல, அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது, இந்துவ கொலை பண்ணிட்டாங்களா? ஓ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இந்து மேடம் இறந்தது ஆக்சிடென்ட் இல்லக்கா, இட்ஸ் a planned murder. அவங்கள திட்டம் போட்டு கொலை பண்ணிருக்காங்க. அப்படியா? ஆமாக்கா, இந்து மேடமை கொலை பண்ண கில்லரோட போட்டோவை போலீஸ் எழில் சார் கிட்ட காட்டினாங்க. நானும் எழில் சாரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த கில்லரை எழில் சார் பார்த்துட்டாரு. உடனே அவனை துரத்தி புடிச்சு அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாரு. பரவாயில்ல சொல்லு, நல்ல விஷயம் தானே. நடந்தது நல்ல விஷயம்தான்க்கா, ஆனா அந்த கில்லர் எப்படியோ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்கக்கா. என்ன சுடர் சொல்ற? போலீஸ் அவன் கையில ஹேண்ட்கஃப் மாட்டிருப்பாங்களே, அப்படியுமா அவன் தப்பிச்சான்? ஆமாங்கா, அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. அவன் கிட்ட இருந்து எப்படியாவது இந்து மேடமை யாரு கொலை பண்ண சொன்னாங்கன்ற உண்மைய தெரிஞ்சுக்க எவ்வளவோ ட்ரை பண்ண. ஆனா கடைசி வரைக்கும் வாயை திறக்கவே இல்ல. இப்போ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காக கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது எப்படியோ வழியில தப்பிச்சிட்டாங்கா. என்னால இதை நம்பவே முடியல சுடர். எப்படியும் போலீஸ் கையில துப்பாக்கி இருந்திருக்கும், அவன் கையில ஹேண்ட்கஃப் மாட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் மீறி எப்படி அவன் தப்பிச்சிருப்பான்? தெரியலக்கா, அந்த விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து எழில் சார் ரொம்ப கோவமா இருக்காரு. அவனை கொலை பண்ண போறேன்னு சொல்லி கன்னெல்லாம் எடுத்து கிளம்பிட்டாரு. அப்புறம் குழந்தைங்க தான் எப்படியோ பேசி அவர் மனசை மாத்திருக்காங்க. என்ன சொல்ற? அந்த ஆள் எதுக்காக என்ன கொலை பண்ணிருப்பான்? எனக்கா? இல்ல, அந்த ஆளு என் ஃப்ரெண்டு இந்துவ எதுக்காக கொலை பண்ணிருப்பான்? அவ எந்த தப்புமே பண்ணலையே. அத நினைச்சாதாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்து மேடமை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, ஆனா அவங்கள பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்திருப்பாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுக்கா. அப்படிப்பட்டவங்கள யாரு கொலை பண்ணிருக்க சொல்லிருப்பாங்கன்னு தெரியலக்கா. ஏய் சுடர், எப்ப வந்த? இப்பதான்க்கா. நீ வந்தது தெரிஞ்சிருந்தா நான் இன்னொரு ஜூஸ் எடுத்துட்டு வந்திருப்பேன். பரவாயில்லக்கா, நீங்க குடிங்க, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சுடர், எனக்கு தெரிஞ்சு இந்துக்கு யாருமே எதிரி கிடையாது.
ஒருவேளை தெரியாம ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ? என்ன சொல்றதுனே புரியலக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்தே வீடு வீடு மாதிரி இல்லக்கா. எல்லாரும் இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தைங்கலாம் ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க. எப்போதான் வீடு பழைய மாதிரி ஆகுமோ தெரியல. சுடர், அவங்க எல்லாருமே இந்த விஷயத்த மறந்து பழைய மாதிரி ஆகிறது உன் கையில தான் இருக்கு. நான் என்னக்கா பண்ண முடியும்? சொல்றேன். அந்த ப்ராசஸ முதல்ல குழந்தைங்க கிட்ட இருந்து ஆரம்பி. அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். ஆ ஓகேக்கா, நல்ல ஐடியா. இனிமே நான் பாத்துக்கிறேன். ஆ, கிளம்புறேன்க்கா.